Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2026ல சோனி பிக்சர்ஸ் ஹேண்ட் பெயிண்டட் அனிமேஷன் ஸ்டைல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமாவா ரிலீஸ் பண்ண கோட். இந்த படத்துல பாஸ்கெட் பால் மாதிரியே ரோர் பால்னு ஒரு கேம் ஆடுறாங்க. அந்த கேமை உருவத்துல பெருசா இருக்கக்கூடிய அல்லது வலிமையான விலங்குகள் மட்டும்தான் ஆட முடியும், சின்ன விலங்குகள் ஆட முடியாது. ஆனா உருவத்துல சின்னதாகவும் அதிக வலிமை இல்லாமலும் கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண ஆடான நம்ம ஹீரோ இந்த கேமை விளையாடணும்னு ஆசைப்படுறான். இவன் பிறந்த ஊருக்குன்னு ஒரு ரோர்பால் டீம் இருக்கு. அந்த டீமோட பேரு தான்ஸ். அந்த டீம்ல ஒரு கருஞ்சிருத்த, ஒட்டகச்சிவிங்கி, இந்திய காண்டாமிருகம், நெருப்பு கோழி, கொமோடோ டிராகன் 5 பேர் இருக்காங்க. இந்த கருஞ்சிருத்த ஒரு சூப்பரான பிளேயராவே இருந்தாலும் கூட இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதே இல்லை. சோ நம்ம ஹீரோ இந்த கேமை விளையாண்டானா இந்த கருஞ்சிருத்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. 2Dயும் 3Dயும் கலந்த அனிமேஷன் ஸ்டைலும் வைப்ரண்டான கலர்ஸும் இந்த படத்தை இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி போன வீடியோல Facebookல வீடியோஸ் போறதை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா கமெண்ட்ல எல்லாருமே யூடியூப்லயே போடுங்கன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா அந்த வீடியோஸ் யூடியூப்ல போட்டு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமால ரிமூவ் ஆன வீடியோஸ் தான். ஸோ திரும்பவும் அது யூடியூப்ல போட முடியாது. அதனால தான் ஃபேஸ்புக் ஐடியாவை ட்ரை பண்ணேன். ஸோ பார்க்க முடிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ரோர்பால் கேம் நடக்குது. அதுல தான்ஸ் டீம் விளையாடுறாங்க. இவதான் அந்த கரிஞ்சிருத்த ஜெட் ஃபில்மோர். இந்த குட்டி பையன் தான் வில் ஹாரிஸ். இவனுக்கு ஜெட் ஃபில்மோரை ரொம்பவும் பிடிக்கும். இவனோட ரோல் மாடலே அவதான். ஆனா இது வரைக்கும் அவன் விளையாடுறத இவன் நேர்ல பார்த்ததில்ல. இன்னைக்கு இவன் பர்த்டேங்கிறதுனால அம்மா சர்ப்ரைஸா 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ முதல் முறையா இவன் கிரவுண்டுக்குள்ள போய் ஜெட் விளையாடுறத நேர்ல பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். இந்த ரோர்பாலை பொறுத்த வரைக்கும் கோட்டே நம்ம ஜெட் ஃபில்மோர் தான், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவளுக்குன்னு ஒரு ஏவியே போடுறாங்க. அவளோட இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கு. அவ கிரவுண்டுக்குள்ள வரும்போதே மக்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அவ பேரை சொல்லி காத்துறாங்க. இதையெல்லாம் பாக்குற நம்மால பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறான். ஒரு நாள் நானும் இவள மாதிரி பெரிய பிளேயர் ஆகணும் முடிவு பண்றான். இப்ப 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வில்லு வளர்ந்துட்டான். ஆனா அம்மா இறந்துட்டதுனால தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்ல. வாடகைக்கு இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல பெரிய கனவுகளோட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டு ஓனரோட குழந்தைகிட்ட நான் சின்ன விலங்காவே இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் ரோர்பால் விளையாடுவேன்னு ரொம்பவும் நம்பிக்கையா பேசிட்டு இருக்கான். வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஓனர் பாத்துறாரு. எப்பதாண்டா வாடகை தருவன்னு கேக்குறாரு. இவனும் சீக்கிரமாவே கொடுத்துறான்னு சமாளிச்சுட்டு கிளம்புறான். இவன் இருக்கிற ஊரோட பேரு வைன்லேண்ட். இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் வில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொதுவா இங்க சாப்பிட வர்ற எல்லாருமே ரோர்பாலை பத்தி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான்ஸ் டீம் ரொம்பவும் ஃபேமஸ். ஆனா சமீப காலமா அவங்க ஜெயிக்கவே இல்லை. இதனாலேயே ஹோட்டல்ல இப்ப கூட்டமும் கம்மியா தான் வருது. இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு வில் மட்டும் எப்பவுமே ரொம்பவும் நம்பிக்கையா பேசுறான். இவங்க தான் ஹோட்டல் ஓனர் கரோல். இவங்களும் தான்ஸ் டீம் மேல ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்கிட்ட இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸை டெலிவரி பண்ண சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே டிவில இன்னைக்கு நடக்கிற மேட்சை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸை ரோர்பால்ல ஷூட் போடுற மாதிரியே டெலிவரி பண்றான். கடைசியா ஒரு வீட்டுக்கு வரான். அங்க ஒரு கேபிபாராவும் ஓனாயும் இருக்கு. இவங்க 2 பேரும் தான் வில்லோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேட்ச் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க ஆப்போனன்ட் டீம்ல ஒரு குதிரை இருக்கான். அவனை ஜெட்டால சமாளிக்கவே முடியல. அவன் சூப்பரா விளையாடுறான். கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேட்ச்ல அவன் நெருப்பு கோழியோட மூக்க உடைக்க அதுக்குள்ள அதை மீமா போட்டு நெட்டு ஃபுல்லா அவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்மால மேட்சை கூட பார்க்காம ட்ரைனிங் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு வந்துடுறான். ஏன்னா நடந்துட்டு இருக்க லைவ் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா பெரிய விலங்குகள் ட்ரைனிங் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு வந்துருவாங்க. சோ சின்ன விலங்கான இவனை கிரவுண்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதனாலதான் சும்மா சொல்லக்கூடாது, நம்மால டெய்லியும் ட்ரெயின் பண்ணி செம்மையா விளையாடுறான். அந்த மொத்த கிரவுண்ட்ல எங்க இருந்து வேணாலும் கரெக்டா ஷூட் போடுறான். ஒண்ணு கூட மிஸ் ஆகவே இல்லை. தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிட்டு கண்டிப்பா இவனோட கனவு ஒரு நாள் நிறைவேறும்னு நம்பிக்கையோட விளையாடிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அந்த லைவ் மேட்ச் முடிஞ்சு போயிட்டதுனால பெரிய விலங்குகள் வந்துட்டாங்க. நீ சின்ன விலங்கு, கண்டிப்பா உன்னால ரோர்பால் விளையாட முடியாதுன்னு இவனை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி வெளியே போக சொல்றாங்க. என்னால விளையாட முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இவன் எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா எந்த யூஸும் இல்ல. இன்னொரு பக்கம் ஜெட் ஃபில்மோரும் மேட்சை முடிச்சுட்டு வெளியில வரா. நீ ரொம்ப நல்லா விளையாண்டன்னு ஒரு சிலர் இவளை பாராட்டவும் செய்யறாங்க. மேட்சை தோத்ததுனால ஒரு சிலர் உன் டைம் முடிஞ்சு போயிடுச்சு, கேம்ல இருந்தே ரிட்டையர் ஆயிடுன்னு கிண்டலாவும் பேசுறாங்க. கடுப்பான ஜெட்டு தான்ஸ் டீமோட ஓனரான இந்த காட்டு பண்ணியை பார்க்க வந்திருக்கா. மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது பொறுப்பே இல்லாம இங்க வந்து குளிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம டீம்ல 6வது பிளேயரே இல்ல, இருக்கிற 4 பேரும் ஒழுங்கா விளையாட மாட்டாங்க, நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கோவமா பேசுறான். ஆனா இந்த காட்டு பண்ணியோ நல்ல பிளேயர் எல்லாம் நிறைய பணம் கேக்குறாங்க. 6வது பிளேயருக்கு நான் எங்க போறதுன்னு பொறுப்பே இல்லாம பேசுது. அதை கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட வேலை, முடியலன்னா மொத்த டீமையும் வித்துருன்னு ஜெட்டு கோவமா பேசிட்டு போயிடுறா.
நைட்டு இவன் வேலையை முடிச்சுட்டு சைலண்டா வீட்டுக்குள்ள போயிடலான்னு பாக்குறான். ஆனா ஹவுஸ் ஓனர் பாத்துறாரு. கண்டிப்பா வாடகை கொடுத்துறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு இவனும் சொல்லி பாக்குறான். ஆனா இவருக்கு உடனே பணம் தேவை. ஏன்னா இவரு ஏகப்பட்ட குழந்தைங்களை பெத்து போட்டு வச்சிருக்காரு. தப்பா எடுத்துக்காத தம்பி, நாளைக்குள்ள பணம் கொடுக்கலனா வீட்டை வேற ஒருத்தருக்கு விட்டுருவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. பணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இவங்கிட்ட இருந்த ஜெட் ஃபில்மோரோட ஷூஸை வித்துடலான்னு முடிவு பண்றான். இடிஞ்சதும் முதல் வேலையா கடைக்கு போய் அந்த ஷூவை கொடுத்தா கடைக்காரன் அதை நல்லா செக் பண்ணிட்டு உண்மையாவே இது ஜெட்டு யூஸ் பண்ண ஒரிஜினல் ஷூன்னு தெரிஞ்சுமே கம்மி விலைக்கு தான் எடுத்துப்பேன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அதே நேரம் போன மேட்ச்ல ஜெட்டை ஜெயிச்ச அந்த குதிரை பிளேயர் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் கிடைச்ச வேலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. கிரவுண்ட்ல அந்த குதிரை இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மிருகங்கள் எல்லாரையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு ஷூட் மேல ஷூட் போட்டு எல்லாரையுமே ஜெயிச்சிடறாங்க. இந்த கிரவுண்ட்ல இருந்து வில்ல வெளியே போக சொன்ன இந்த கரடியையும் சிம்பிளா சமாளிச்சிடறாங்க. உங்க ஊரோட பெஸ்ட் பிளேயரான ஜெட்டை நேர்த்திய தோக்கடிச்சாச்சு, இங்க என்ன ஜெயிக்க யாருமே இல்லையான்னு மொத்த ஊரையும் கிண்டலா பேசுறான். நம்ம ஆளு சும்மா இருப்பானா? ஜெட்டை பத்தியா தப்பா பேசுற, முடிஞ்சா ஏன் ஆட்டத்துக்கு பதில் சொல்லுன்னு முன்னாடி வந்து நிக்கிறான். சின்ன பசங்க கூடலாம் நான் விளையாடுறது இல்ல, போடா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடு, நான் தோத்துட்டா பணம் தரேன். சரிதான், ஈஸியா பணம் கிடைக்குது, மக்கள் ஷேர் பண்றாங்க, லைவா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. குதிரை சும்மா விடுவானா? மேட்சுக்கு ஒத்துக்கிறான். யாரு முதல்ல 3 ஷூட் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம ஆளு எதுவுமே பண்ணாம சிம்பிளா நின்ன இடத்துல இருந்தே முதல் பாயிண்ட் எடுத்துறான். ரெண்டாவது ஷூட்டுக்காக ஜகிள் பண்ணிட்டு இருக்கும் போது குதிரை அவன் கால் ஸ்லிப் ஆகி பப்பர பேன் விழுந்துடுறான். லைவா இதை எல்லாரும் கவர் பண்ணிடுறாங்க. இதனால கடுப்பான குதிரை நான் ஒன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன், இப்ப என் ஆட்டத்தை பாருன்னு சீரியஸா விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த தடவை நம்மால அவனை சமாளிக்க கஷ்டப்பட்டாலும் ஷூட் போட்டுறான். ஆனா குதிரை அதை ஈஸியா தட்டுறான். என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து 3 ஷூட்டை போட்டு இவனை ஜெயிச்சிடறான். கீழே விழுந்தவனை தூக்க கை கொடுக்கறான்னு பார்த்தா பணத்தை கொடுறான்னு சொல்லி அந்த பணத்தை எல்லார் மேலையும் வாரி அறிகிறான். நைட்டு நம்மால ஹவுஸ் ஓனர்ட்ட மாட்டாம வீட்டுக்குள்ள போக பாக்குறான். பார்த்தா உள்ளார வேற ஒரு விலங்கு தூங்கிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனர் அவர் சொன்ன மாதிரியே இவன் திங்ஸ வெளியே வச்சுட்டு இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டுட்டாரு. அவரோட குட்டி பொண்ணு மட்டும் கண்டிப்பா நீ டான்ஸ்காக விளையாடுவேன்னு நம்பிக்கையா பேசி அனுப்புறா. இதனால வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கலான்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். காலையில நம்மால குதிரையை தெறிக்க விட்டான் இல்லையா, அந்த வீடியோல எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரெண்டு ஒரு மீமா ரெடி பண்ணி வச்சிருக்கா. இவனுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவன் பேச்ச மீறி நெட்லயும் அப்லோட் பண்ணிட்டு போயிடுறா. இந்த வீடு ரொம்பவும் குப்பையா இருக்கு, நாத்து அடிக்குது, பத்தாததுக்கு பக்கத்திலேயே ரெயில் ரோடும் இருக்கு. இவனால தூங்கவே முடியல. விடிஞ்சதும் வேலைக்கு வர்ற வழியில எல்லா விலங்குகளும் நீ வில்லுதானு வந்து பேசுறாங்க. இவனுக்கு எல்லாருக்குமே தெரியுது, எந்த லூசுடா காரை கொண்டாந்து இங்கே விட்டதுன்னு பேசிக்கிட்டே இவன் ஹோட்டலுக்குள்ள வர, நான் தான் அந்த லூசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த காட்டு பண்ணி உட்காந்துருக்கு. ஒன்ன பார்க்கதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போய் பேசு. விஷயம் என்னன்னா, ஒரே நைட்ல அந்த மீம் வைரல் ஆனதுனாலதான் டீம் ஓனரே இவனை தேடி வந்திருக்காங்க. ஜெட்டு விளையாடுற அதே டீம்ல 6வது பிளேயரா இவனை சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுக்கு இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கவே முடியாது. அந்த அக்ரிமெண்ட்ல உடனே சைன் பண்றான். கரோல் உட்பட அந்த ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெட் ஃபில்மோரை காட்டுறாங்க. காலையில ரிலாக்ஸா தூங்கி எந்திரிக்கிறா. இண்டிவிஜுவலா ஏகப்பட்ட அவார்ட்ஸை வாங்கியிருக்கா. அவளை மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னு டிவிலையும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவளுக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, டீம்ல மத்தவங்க சரியில்லைன்னு விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. டீமுக்கு 6வது பிளேயர் கிடைச்சாச்சுன்னு சொன்னது இவ ஆர்வமா வந்து பாக்குறா. ஆனா அது ஒரு ஆடுன்னு தெரிஞ்சது செம்மையா கடுப்பாக்குறா. பயங்கர கோவத்தோட கார் எடுத்துட்டு கிளம்புறா. ஏட்டி உனக்கு அறிவு இருக்கா? 6வது பிளேயரா ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்க? ஆட்டு கூட விளையாடுறது எனக்கும் டீமுக்கும் அசிங்கம். பார்த்து பேசுமா, அவன் இங்கதான் இருக்கான். அவன் இந்த சேர்ல இருக்கிறது எனக்கு தெரியல, கோர்ட்ல எப்படி தெரியுமா? சரி விடு, இப்பவே நான் அவனை முழுங்கிற, பிரச்சனை முடிஞ்சுது. என்ன காப்பாத்துங்க. இத பாரு, டீம்ல 6வது பிளேயர் கேட்ட கொடுத்துட்டேன். அவன் விளையாடலாமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. இவனை பார்க்க கீழே பிரஸ் பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீ தான் இவனை இன்ட்ரோ கொடுக்கணும். 2 பேரும் கிளம்புறீங்களா? என் வாழ்க்கை முழுக்க நான் இதுக்காக தான் ட்ரெயின் பண்ணேன், நல்லா விளையாடுவேன், கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன்னு இவன் சொல்ல, அந்த குதிரை ஒன்ன தும்சம் பண்ணதை நானும் அந்த வைரல் வீடியோல பார்த்தேன்னு இவன் நக்கலா பேசிட்டு போறான். சரின்னு பிரஸ் மீட்டிங்க்கு வந்து உட்கார்ந்தா இவன் சின்னதா இருக்கிறதுனால இவன் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. முதல் முறையா ரோர்பால் விளையாட ஒரு சின்ன விலங்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இது ரொம்ப ஆபத்தானது, உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேட்க, நம்மால கொஞ்சம் பயத்தோட அதெல்லாம் சமாளிச்சிருவேன்னு சொல்றான். ஜெட்டு வேணும்னே உள்ள பூந்து இவன் அந்த குதிரையை சமாளிச்சதை நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல. அந்த குதிரைக்கு மை லிட்டில் போனின்னு பட்ட பேரே வச்சிருக்கான். அந்த அளவுக்கு இவனுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம்னு வேணும்னே கொளுத்தி போடுறான். குதிரை ஒரு பக்கம் என் கையில மாட்டினா செத்தாண்டான்னு கடுப்பாகுது. ஜெட்டை நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுட்டு தான் போவான்னு சொல்லிட்டு போறான்.
இந்த குரங்கு தான் டான்ஸ் டீமோட கோச். ஆனா ஜெட் இவரையும் மதிக்கவே மாட்டார். அவர் இவனை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க வந்தது இவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் பேர் போட்ட டான்ஸ் ஜெர்சி இருக்கு. இவனுக்குன்னு புது ஷூஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறான். அம்மாவோட போட்டோவை பாக்குறான். ஷூல ஏதோ எழுதுறான். நடக்க போற ரோர்பால் சாம்பியன்ஷிப் பல ஊர்ல நடக்க போகுது. முதல் மேட்ச் இவன் ஊரான வைன்லேண்ட்ல தான் நடக்குது. முதல் முறையா ஒரு சின்ன விலங்கு செலக்ட் ஆனதுனால மேட்சை பார்க்க நிறைய சின்ன விலங்குகள் வந்திருக்காங்க. இதனால நிறைய டிக்கெட் சேல்ஸ் ஆகுது. டீம் ஓனருக்கும் நிறைய பணம் கிடைக்குது. டான்ஸ் டீம் மேட்சுக்கு ரெடியா இருக்காங்க. நெருப்பு கோழி அவளை வச்சு மீன் வந்ததுனால பதட்டமா இருக்காங்க. இந்த காண்டா மிருகத்துக்கு 2 பசங்க இருக்காங்க. பயங்கர சுட்டி. அவங்கள சமாளிக்கவே இவருக்கு நேரம் சரியா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி கூலா இருக்கு. புதுசா வந்தவன் இவன் தான் சொல்லிட்டு இருக்கு. கோமோடா டிராகன் பெருசா எதுக்கும் அலட்டிக்கவே மாட்டான். எப்பவுமே டான்ஸ் தான் பார்ட்டி போடுதே இருப்பான். இன்னைக்கு மேட்ச் நான் விளையாடுறேன்னு கேட்க ஜெட் எதுவும் சொல்ல மாட்டான். கோர்ட்ல 6வது பிளேயர் இவன் தான். இவனுக்கு பயங்கரமான இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. வழக்கம் போல இவனை பாக்குற பெரிய விலங்குகள் கிண்டல் பண்றாங்க. சின்ன விலங்குகள் இவனை பார்த்து சந்தோஷப்படவும் செய்யறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. விளையாடணும்னு ரொம்ப ஆசையா வந்தவனை ஜெட் வெளியிலேயே உட்கார வச்சிடறான். பிரேக் டைம்ல மத்த பிளேயர் மாத்தி விடுறேன்னு சொன்னாலும் இவன் முடியாதுங்கிறான். அவன் ஏதாவது சஜஷன் சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறான். இவனும் என்னென்னவோ பண்ணி பாக்குறான். எதுவுமே வேலைக்கு ஆகல. அடுத்த மேட்ச்னு 3 மேட்ச் முடிஞ்சு போயிடுது. எதுலயுமே இவனும் விளையாடல. டீமும் தோத்து போயிடுது. மறுநாள் காலையில ஜெட் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மால அங்க வந்து நான் நல்லா தான் விளையாடுவேன். வேணும்னா உனக்கு எனக்கும் போட்டி வச்சுக்கலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா அடுத்த மேட்ச்ல என்ன விளையாட வைக்கணும்னு பெட் கட்டுறான். அவளையே டீஸ் பண்ணதுனால ஜெட்டு கோர்ட்ல பல இடங்கள்ல இருந்து வித்தியாசமான ஷூட்டை போட பின்னாடியே நம்மாலும் அதே மாதிரியே ஷூட்டை போட்டு அசத்துறான். ஒரு கட்டத்துல ஜெட்டை மிஸ் பண்ணிடுறான். இவன் ஜெயிக்க போற நேரத்துல திடீர்னு கோச் அங்க வந்ததுனால இவன் பயந்து போய் பேரலைஸ் ஆகி விழுந்துடுறான். பொதுவாவே ஆடுகள்ல சில வெரைட்டி திடீர்னு பயந்து போனா இந்த மாதிரி தான் பேரலைஸ் ஆகி விழுந்துருமா. அப்ப அதுங்களோட மூளை வேலை செய்யும். வலிகளை உணர முடியும். ஆனா தசைகளை மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு அசைக்க முடியாது. இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, படத்துக்கு வருவோம். அடுத்த மேட்சுக்கு இவங்க வெளியூர் போய் ஆகணும். சோ பிரைவேட்டா ஒரு ஜெட்டையை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம ஆளு ரொம்ப சந்தோஷப்படுறான். நெருப்பு கோழி வழக்கம் போல மீம்ஸை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. காண்டா மிருகம் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காரு. இவன் மத்தவங்க கூடயாவது பேசி மிங்கிளாகலான்னு ட்ரை பண்றான். ஆனா இவனை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கோச் நேத்து அவன் நல்லா தானே விளையாண்டான், சான்ஸ் கொடுக்கலாமேன்னு கேட்க ஜெட்டு முடியாதுன்றா. இவனும் அடுத்த மேட்ச் என்ன விளையாட விடுவியான்னு கேட்கிற அதே நேரம் இந்த குதிரை பிளேயர் நம்மால கிண்டல் பண்ணி ஆடு அழுவுது அங்க அழுவுது இங்க அழுவுதுன்னு ஒரு ரேப் சாங்கையே ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கான். இவ்வளவு நேரம் எதையும் கண்டுக்காத மொத்த டீமும் அந்த வீடியோவை ஆர்வமா ஒன்னா சேர்ந்து பாக்குறாங்க. சோ இப்ப இவங்க அடுத்த ஊருக்கு வந்துட்டாங்க. இவங்க தங்குற ஹோட்டலோட டாப் ஃப்ளோர்ல தான் இவங்களுக்கு ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில முதல் முறையா இந்த மாதிரி வசதியான இடங்களை பாக்குறதுனால இவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ண இங்க பாத்தீங்களா பெரிய டிவி, டாய்லெட்ல கூட டிவி, மெத்த பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு அங்க இருக்கிற எல்லா வசதிகளையும் சந்தோஷமா சுத்தி காட்டுறான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணது இந்த மேட்சுக்கான டிக்கெட்டை கேட்டுதான். நம்மால இன்னைக்கு விளையாடுவானே தெரியல, இதுல எங்க இருந்து டிக்கெட்டை ரெடி பண்றது, இதனால சோகமாயிடுறான். இவங்க தான் சரி விடு பாத்துக்கலாம் மேனு கத்துன்னு சொல்லி அவனோட மூட மாத்தி சேர் பண்றாங்க. சத்தம் அதிகமானதுனால கடுப்பான ஜெட்டு போனை பிடிக்கி கட் பண்ணிடுறா. ஏற்கனவே விளையாட விட மாட்டா, இதுல தூங்க விடாம டிஸ்டர்ப் வேற பண்ணிட்டானா அவ்வளவுதான். நினைச்ச மாதிரியே இந்த மேட்ச் விளையாட விடல, சும்மா தான் உட்கார வச்சிருக்கா. மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஜெட்டு சரியா தான் விளையாடுறா, ஆனா அம்பையர் கிளி ஃபவுல் கொடுத்துறாங்க. இதனால கடுப்பானவன் நான் சரியா தான் விளையாண்டேன்னு அம்பையர் கிளியே எதிர்த்து பேச மேட்சை விட்டே வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்மளுக்கு அடிச்சது லக்கு. ஜெட்டுக்கு வேற வழியே இல்ல, இப்ப அவளுக்கு பதிலா இவனை விளையாட போக சொல்றா. எப்படா நம்மாலு விளையாடுவான்னு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருமே இப்பதான் சந்தோஷப்படுறாங்க. நம்மளும் கோர்ட்டுக்குள்ள வரா. ஆப்போனன்ட்ஸ் இவனை மதிக்கவே மாட்டாங்க, இடிச்சு தள்ளிடுறாங்க. ஜெட் இல்லாதனால யார்கிட்ட பாஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம மத்த பிளேயர்ஸ் எல்லாம் குழப்பத்துல தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்மால் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கான், பாஸ் கேட்கறான். ஒட்டகச்சிவிங்கி வேற வழி இல்லாம இவங்கிட்ட தூக்கி போட அப்ப பாறைகள் விழுந்து மொத்த கோர்ட்டுமே கொலாப்ஸ் ஆகுது. நம்மால கொஞ்சம் பயந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு பாலை எடுத்துறான். ஆப்போனன்ட்ஸ் கிட்ட வர்றதுக்குள்ள ஷூட் போடுறான். அப்புறம் என்ன, ரோர்பால் வரலாற்றிலேயே முதல்ல ஸ்கோர் பண்ண சின்ன விலங்கு நம்மால தான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்ண நம்மால ஆடு அழுகுதுன்னு ஒரு கூட்டம் கிண்டல் பண்ண செய்யறாங்க.
மேட்ச் முடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்மால டீம் மெம்பர்ஸ் கூட என்ன பண்ண போறோம்னு கிளியரா பேசி பிளான் படி ஆப்போனண்ட்டை சமாளிச்சு கடைசி நேரத்துல ஷூட் போட்டு முதல் முறையா தான் டீமை ஜெயிக்க வச்சிடறான். சோ மேட்சை முடிச்சிட்டு சொந்த ஊரான வைன்லேண்டுக்கே போறாங்க. நெட்டு ஃபுல்லா 33 பாயிண்ட் எடுத்த என்ன விட்டுட்டு 1 பாயிண்ட் எடுத்த இவனை பத்தியே பேசுறாங்களேன்னு ஜெட்டு கடுப்பாக தான் செய்யறான். இவனை கண்டுக்காம இருந்த டீம்மேட்ஸ் கூட இப்ப எங்க கூட சில் பண்ண வரியான அவங்களே கூப்பிடுறாங்க. ஜெட்டு கேம்ல இருந்து போனதும் நாம தோத்துட்டோன்னு தான் நினைச்சோம். ஆனா நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. ஜெட்டு இல்லாமலே நம்மளால கேமை ஜெயிக்க முடியும்னு இப்ப வரைக்கும் எங்களால நம்ப முடியல. அப்படி இப்படின்னு எல்லாரும் இவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெட்டோட காதுல விழுது. ஆனா கண்டுக்காத மாதிரி இருக்கா. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு லக்கு அமைஞ்சிருச்சோ. ஏன்னா நம்ம கோச்சு ரொம்ப பாவம் முடியாம இருக்காரு. எனக்கு என் குழந்தைங்களை மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு ரேப்பர் ஆகணும்னு தான் ஆசை. நெருப்பு கோழி மீமை பார்த்தே அழுதுட்டு இருப்பா. இவன் என்ன நினைப்புல இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும் போது நடுவுல யூனோ கார்டை போட்டு ஜெயிக்கிறான். இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு எப்படி ஃபைனல் வரைக்கும் போக முடியும்னு இவங்க மேல இவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காட்டு பண்ணி வீடியோ கால்ல வந்து வழக்கமா மேட்சுக்கான ப்ரோமோல ஜெட்டு மட்டும் தான் நடிப்பா இல்லையா, இந்த வாட்டி மொத்த டீமும் நடிக்க போறீங்கன்னு சொல்லுது. சோ மறுநாள் அந்த ப்ரமோஷன் ஆடுக்கான ஷூட்டிங் நடக்குது. எல்லா பிளேயர்ஸும் அதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. புது நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா ஜெட்டுக்கு மட்டும் இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுல விருப்பமே இல்லை. ஆடுக்காக கூட அவனை கோட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு. நீதாமா எப்பவுமே கோட்டு, சும்மா ஆடுக்காக சொல்லுன்னு டைரக்டர் சொன்னாலும் இவளால அதை ஏத்துக்கவே முடியல. மத்த பிளேயர்ஸும் வேற வழி இல்லாதனால இவ சொல்றதை கேக்குறாங்க. ஸ்கிரிப்டை மாத்தி ரீஷூட் பண்ணும்போது அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம ஏனோதானோ நடிக்கிறாங்க. ஆனா இந்த தடவையும் ஜெட்டு நடிக்காம கோவப்படுறா. ஏன்னா 2 பேரையுமே கோட்டுன்னு மீன் பண்ணிருக்காங்க. சோ மறுபடியும் மாத்த சொல்றான். 3வது தடவை மத்த பிளேயர் சுத்தமா நம்பிக்கை இல்லாம அழுதுட்டே நடிக்கிறாங்க. ஆனா ஜெட்டு மட்டும் ரொம்பவே கான்பிடென்ட்டா என்னைக்குமே நான் ஒருத்தி தான் கோட்டுன்னு சொல்றா. ஆனா அது டைரக்டருக்கு பிடிக்கல. இவன் உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ ஃபவுல் பண்ணிட்டு போனதும் டீமை நான் தானே ஜெயிக்க வச்சேன்னு கேட்க, ஓ அப்படியா சூப்பர் ஸ்டார், அப்ப நீங்களே நடிச்சுக்கோங்கன்னு அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. வெளியில வந்ததும் இவன் சாரி கேட்கறான். ஆனா ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்க இவளை மறந்துடுவாங்களோன்னு பயப்படுறான். அதே நேரம் ஃபேன்ஸும் சுத்தி வளைச்சிடுறாங்க. இவன் தான் ஏன் பின்னாடி வான்னு சொல்லி அங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போறான். அங்க இங்கன்னு ஓடி சப்வேல வந்து மெட்ரோ ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஷூட்டிங்ல அப்படி நடந்திருக்க கூடாது. உன் காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா போன சீசன்ல கூட நீ ஒரே கேம்ல 70 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலையே. அதனாலதான் மக்கள் என்ன மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்களான்னு இவன் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெட்டுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. சின்ன வயசுல இருந்தே அவ செய்த சாதனைகளையும் யூஸ் பண்ண பொருட்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவளுக்கே அதெல்லாம் மறந்து போச்சு. இங்க இருக்கிற பல பேருக்கு ரோல் மாடலே இவ தான். பிறக்க போற குழந்தைய கூட இவள மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வைன்லேண்ட்ல இருக்கிற மக்கள் ஒரு நாளும் ஜெட்டை மறந்ததே இல்ல. அவ மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. எப்பவுமே டீமையும் விட்டு கொடுத்ததே இல்லை. இவளை நேர்ல பார்த்ததுனால ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. பல விஷயங்களை மனசு விட்டு பேசுறாங்க. இவ முதல் மேட்ச்ல யூஸ் பண்ண ஷூவை கரோல் ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. இவ கேட்டதும் நீயே வச்சுக்கோன்னு அதையும் கொடுத்துறாங்க. வெளியில வந்ததும் நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சன்னு ஜெட்டு கேக்குறா. என்னோட அம்மா இங்கேதான் ஒர்க் பண்ணாங்க. உன்னால கண்டிப்பா ரோர் பால் விளையாட முடியும், நீ பெருசா கனவு காணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த வைன்லேண்ட் மக்கள் தான் எனக்காக நின்னாங்க. அதுக்கப்புறம் நான் தினமும் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆனா என் அம்மாவை தவிர ஒருத்தர் கூட நான் ரோர் பால் பிளேயர் ஆகணும்னு நம்பவே இல்லை. அவங்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். உன்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்கன்னு ஜெட்டு சொல்றா. அவங்க உன்னை சுத்தியும் இருக்காங்கன்னு இவன் சொல்லி அனுப்புறான். வீட்டுக்கு வந்ததும் டீம் மெம்பர்ஸை நாம தான் சரியா புரிஞ்சுக்கலையோன்னு ஃபீல் பண்றா. அப்ப இந்த குதிரை லைவ்ல டான்ஸ் டீமை பத்தி கிண்டலா பேச ஜெட்டு அவளே அந்த சாட்ல ஜாயின் பண்ணி, டான்ஸ் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேயருக்கும் தனி திறமை இருக்கு, நீ வேணா பாரு, அடுத்த 8 மேட்சையும் கண்டினியூஸா ஜெயிச்சு ஃபைனல்ல வந்து ஒன்னையும் அடிக்கிறேன்னு சொல்றான். லைவ்ங்கிறதுனால எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. முதல் முறையா டீம் மெம்பர்ஸை விட்டு கொடுக்காம நம்பிக்கையா பேசி சவால் விடுறான். மறுநாள் காலையில டீம் மெம்பர்ஸே இவளை வித்தியாசமா தான் பாக்குறாங்க. நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சிருங்க. என்னால மட்டும்தான் டீமை ஜெயிக்க வைக்க முடியும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நாம டீமா விளையாடணும், நம்மள வழி நடத்த போறது நம்ம கோச் தான். ஆக்சுவலா வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வருங்கிறத இவரே எதிர்பார்க்கல. டியர் காண்டா மிருகம், எப்பவுமே உன் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கிறல, அதையே தான் மேட்ச்லயும் அப்ளை பண்ணணும். ஏன்னா உன்னோட டீம் மெம்பர்ஸும் உன்னோட குழந்தைங்க மாதிரி நீ தான் அவங்கள பாதுகாக்கணும்.
மிஸ்டர் ஒட்டகச்சிவிங்கி, இவ்வளவு நாளா உன்னோட பிரச்சனையே உன் உயரம் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே அதுதான் உன்னோட தனித்தன்மை, நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் நெருப்பு கோழி, நீ மட்டும் இல்ல, பல பேர் இதே பிரச்சனையில தான் இருக்காங்க. அந்த போனை முதல்ல தூக்கி போடு, கேமுக்குள்ள வா. நீ டீமுக்குள்ள இருக்கிற காரணமே நீ ஒரு பறவை, அதை மறந்துடாத. ஜெட் ஃபில்மோர், உன்கிட்ட தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். பாலை பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. டேய் கரடி, இவன் தூக்கி போடுற எல்லாத்தையும் தடுக்கணும், புரிஞ்சுதா? அவனை தாண்டி ஷூட் போட வேண்டியது உன்னோட பிரச்சனை. கோச் சொல்லி கொடுத்த மாதிரியே இவங்க நம்பிக்கையோட விளையாடுறாங்க. ஜெட்டு சொன்ன மாதிரியே அடுத்தடுத்த மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. இப்ப டாக் ஆஃப் த டவுனே இவங்க தான். வில்லு வாடகையோட சேர்த்து மேட்சுக்கான டிக்கெட் செய்ய கொடுக்குறான். ஜெட்டு இப்ப பாஸ் கொடுக்க கத்துக்கிட்டா. இவன் அந்த கரடி மேலேயே ஏறி ஷூட் போடுறான். சொன்ன மாதிரியே அடுத்தடுத்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. டீமும் பிளே ஆஃப்ஸ்க்குள்ள வந்துருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க குதிரை செம்ம கடுப்பாகிறான். You know what they say. Birds of a feather play good. மேட்சுக்கு முன்னாடி ஜெட் எங்க போனான்னு கோச்சு கேட்க, இவன் அவளை தேடி வரும்போது இந்த காட்டு பண்ணி மொத்த டீமையும் வித்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. அடி பாவி, ஏன் இப்படி பண்ணனு ஜெட்டு கோவப்படுறா. இத பாரு, சின்ன விலங்குகளும் டிக்கெட் வாங்குவாங்க, கொஞ்சம் அதிக பணம் கிடைக்கும்னு தான் அந்த ஆட்ட டீம்ல எடுத்தேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. எனக்கு எப்பவுமே பணம் தான் முக்கியம். இப்ப எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப வித்தாதான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா எப்படியும் நீங்க சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போறது இல்ல. நீயும் கேம்ல இருந்து ரிட்டையர் ஆயிடு, மத்தவங்களையும் வேற வேலை பார்த்துக்க சொல்லுன்னு கூலா சொல்லிட்டு போகுது. வில்லு இந்த விஷயத்த மத்த பிளேயர்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்ல, இப்ப சொல்ல வேண்டாம், மேட்சை முடிச்சிட்டு சொல்லிக்கலாம்னு ஜெட் அவனை தடுத்துறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே செமிஃபைனல் மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது. மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. மத்த பிளேயர்ஸ் எதேச்சியா ஷூட்டை மிஸ் பண்ணா கூட இவ கோர்ட்லயே திட்டா. அவங்கள ஷூட் போட வேணாம்னு சொல்றான். பிரேக் டைம்லயாவது உண்மையை சொல்லலாம்னு சொல்றான். இவ அப்பவும் வேண்டாங்கிறான். டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவளாலையும் சரியா விளையாட முடியல, ஷூட்டை மிஸ் பண்றா. ஆப்போனன்ட்ஸ் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. கேமோட கடைசி குவார்டருக்கு வந்துடுறாங்க. கோச் உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. நாம இதை சேர்ந்து சமாளிப்போன்னு வில்லு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறான். இதனால எல்லாரும் பதட்டப்படுறாங்க. நீ சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போறது இல்லைன்னு சொன்னது மட்டும் இவனுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனால பயங்கரமா கோவப்படுறா. வெறித்தனமா விளையாடுறா. மத்தவங்களுக்கு பாஸ் கொடுக்காம இவ மட்டுமே பாஞ்சு பாஞ்சு ஷூட் பண்றான். நாம ஜெயிச்சிட்டோன்னு இவ சந்தோஷப்படுறா. ஆனா டீமை வித்துட்டாங்க, எப்படியும் நாம பிரியதான போறோம்னு இவங்க எல்லாரும் சோகமா போயிடுறாங்க. இது வரைக்கும் என்னோட ஃபேவரட் பிளேயர் நீதான், ஆனா இனிமே இல்ல. வைன்லேண்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க வாய்ப்பு இருந்தோ அவங்க டீமையே இழந்ததுனால ஊர்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. பிளேயர்ஸும் ஒருத்தர் பார்க்காம எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. நடந்த ஒரே நல்ல விஷயம், இந்த கரடி சின்ன விலங்குகளும் விளையாடும்னு புரிஞ்சுக்கிட்டு அதுவே அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குது. ஃபைனலுக்கு ரெடி ஆகாம இங்க என்ன பண்றேன்னு கரடி கேக்குது. பார்த்தா ஜெட்டும் இவனை தேடி இதே இடத்துக்கு வந்திருக்கான். வில் என்ன மன்னிச்சிரு, மற்றவங்க சொல்ற மாதிரி நான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்காமலே போயிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னைக்குமே என்னால் தனியா ஜெயிக்க முடியாது, டீமா தான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க முடியுங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு மன்னிப்பு கேட்குறா. ஜெட், நீ நம்ம ஊருக்கு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதை மறந்துடாத. டீமை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸையும் மறுபடியும் கூட்டு வரா. ஸோ ஒரு வழியா ரோர்பால் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போனன்ட் இந்த குதிரையோட டீம் தான். டான்ஸ் டீம் தான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும்னு இவங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. பரபரப்பான அந்த ஃபைனல் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச்ல இந்த குதிரை வில்லோட முகத்துல இடிச்சுதான் அவங்க முதல் பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன சாதாரண ஆளுங்களா? நம்பிக்கையோட மீண்டெழுந்து அவங்களும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு டீமும் மாறி மாறி ஸ்கோர் பண்ண கிட்டத்தட்ட சமமா போயிட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான குதிரை மறுபடியும் வில்ல முட்டை வர குறுக்க ஜெட்டு வந்து அவனை காப்பாத்துறா. ஆனா இவளுக்கு பயங்கரமா அடிபட்டு எழுந்து நிக்க கூட முடியல. பிரேக் டைம்ல டாக்டர் இனி நீ விளையாடவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஜெட் இல்லாம நாம எப்படி வின் பண்றதுன்னு இவங்க பதட்டப்படுறாங்க. கைஸ், வைன்லேண்டுக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே புரியல. கைஸ், நம்ம வைன்லேண்ட் மக்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வேணுங்கிறது பல நாள் கனவு. இன்னொரு தடவை நம்ம டான்ஸ் டீம் விளையாடுமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஆனா நாம போகும்போது கண்டிப்பா ஒரு வெற்றியோட தான் போகணும். அவங்களோட கனவை நிறைவேற்றி ஆகணும். சோ வைன்லேண்ட் மக்கள் இப்ப நம்மளதான் நம்பி இருக்காங்க. நம்ம கனவு பெருசா இருக்கட்டும்.
ஜெட்டு கால்ல கட்டு போட்டுக்கிட்டு மறுபடியும் கோர்ட்டுக்குள்ள வரும்போது எல்லா மக்களும் அவளுக்காக எழுந்து நின்னு மரியாதை கொடுத்தாங்க. அவளால விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட மக்கள் அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறத இப்பதான் அவளே புரிஞ்சுக்கிட்டா. மேட்ச் கண்டினியூ ஆகுது. ரெண்டு டீமும் மாறி மாறி ஸ்கோர் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஸ்கோர்ஸ் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம நெருப்பு கோழி பறந்து வந்து குதிரை மூக்க உடைச்சு ஷூட் போட்டு இந்த தடவை அவனை மீன் கண்டக்ட் ஆகிடுறா. ஒரு சின்ன அட்வைஸ் தம்பி, போனை மட்டும் பாத்துறாரு. இதனால குதிரை கடுப்பாகிறான். மேட்ச் அவங்க ஊர்ல நடக்கிறதுனால அந்த டீம் சப்போர்ட்டர்ஸும் பயங்கரமா கோவப்படுறாங்க. 4th குவார்டருக்கு மொத்த கோர்ட்டும் லாவாவா மாறுது. பேஸ்கெட்ஸ் ஹைட்ல போகுது. பிளேயர்ஸும் தனித்தனியா மாட்டேங்கிறாங்க. குதிரை பக்காவா பிளான் பண்ணி மறுபடியும் வில்ல அட்டாக் பண்ணுறாங்க. மற்ற டீம்மேட்ஸும் ஒருத்தர் கூட சண்டை போட நம்ம காண்டா மிருகம் செம்ம கடுப்பாகிறாரு. தெரிஞ்சே அந்த குதிரையை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. பிரச்சனை பெருசாகுது. காண்டா மிருகத்தை வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம ஜெட்டு மறுபடியும் உள்ள வரா. உன்னால விளையாட முடியாதுன்னு கேட்க, அது நமக்கு மட்டும் தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க கவனம் என் மேலதான் இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு பிளான் போட்டு உள்ள இறங்குறாங்க. நினைச்ச மாதிரியே ஜெட்டை பார்த்து பயந்த குதிரை அவளை 2-3 பேர் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்றான். இவங்க எதிர்பார்த்தபடியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெட்டை பிளாக் பண்ண அவ பால வில்லுக்கு பாஸ் பண்ணிட்டான். நம்மால வழக்கம் போல நின்ன இடத்துல இருந்து ஷூட் போட்டுறான். நம்ம சாம்பியன் ஆயிட்டோம். இவங்க ஜெயிச்சதும் இந்த காட்டு பண்ணி மறுபடியும் பேச வர இந்த குழந்தைங்க 2 பேரும் அதை ஓட விடுதுங்க. இப்பதான் எல்லாரும் முன்னாடியும் ஜெட்டு இவனை கோட்டுன்னு சொல்றான். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சின்ன வயசுல ஜெட்டு விளையாடுறத பார்த்து நானும் அவளை மாதிரியே ஆகணும்னு என் அம்மா கிட்ட சொன்னேன். அது நடக்குமானுலாம் தெரியாது. ஆனா அவங்க அதை நம்பினாங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் எனக்கு துணையா இருந்தீங்க. சோ இப்ப இந்த சாம்பியன்ஷிப் கப்பு நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம தான். இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி. இனி இந்த தான்ஸ்னு ஒரு டீமே இல்லைனாலும் கூட இந்த பெருமையை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. மோடோ மைக்க வாங்கி பேசுறான். யூனோ கேம்ல தன்னோட முட்டைய பந்தயமா வச்சு காட்டு பண்ணி வித்த அந்த தான்ஸ் டீமை இப்ப இவன் ஜெயிச்சுட்டான். சோ டெக்னிக்கலா இந்த நிமிஷத்துல இருந்து தான்ஸ் டீமோட ஓனர் மோடோ தான். சோ வைல்ட்லேண்டுக்கு அவங்க தான்ஸ் டீம் மறுபடியும் கிடைச்சாச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.